ஏம்மா என்னம்மா குழந்தை அழுதுகிட்டு இருக்கு? அவன் ஒழுங்கா தூக்கல என்ன அப்படி அழுவான் இல்ல ஃபீடு பத்தல போல இருக்கு. ஃபீடு பத்தல போல ஃபீடுக்கு இருக்கு. இதுக்கு சம்பந்தம் இல்ல பத்தல போல இருக்குமா அது? ஃபீடுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அதுக்கு ஈக்குவலா நான் பேலன்ஸ் பண்ணி நான் சில விஷயங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கேன். கொடுத்துட்டு இருக்கியா? ஆமா. என்னவோ தெரியல, நம்ம யாருக்கு எந்த பாவம் பண்ணலாம். நம்ம நல்லா கரெக்டா நல்லா இருக்கும். நமக்கு இப்படி ஒரு நிலைமையா? கடவுளே, என்ன நிலைமை வந்துருச்சு? எதுக்கு இந்த பொம்பளை எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீமா பேசுது? இப்படி தாங்க மதர் எவ்வளோதான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க குழந்தைக்கு பால் பத்தலைன்னு சொல்லி மதருக்கு செல்ஃப் டவுட்டை உருவாக்கிடுறாங்க. வணக்கம், நான் டாக்டர் பிரியதர்ஷினி, குழந்தை நல மருத்துவர். ஸோ உண்மையாகவே உங்கள் குழந்தைக்கு பால் பத்துதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த 5 சைன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணுங்க. ஃபர்ஸ்ட், நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பிரெஸ்ட் எம்டியாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டாவது, குழந்தை ஆக்டிவாக சக் பண்ணும் போது அந்த ஸ்வாலோயிங் சவுண்டை உங்களால் கேட்க முடியும். மூணாவது, குழந்தை பால் குடிச்சிட்டு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா தூங்குவாங்க. நாலாவது, யூரின் அவுட்புட். ஒரு குழந்தை நல்லா பால் குடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 6 to 8 டைம்ஸ் யூரின் பாஸ் பண்ணுவாங்கங்க. ஸோ 5th இம்பார்ட்டண்ட்டான சைன் என்னென்னா வெயிட் கெயின். ஸோ பிறந்த குழந்தை ஃபர்ஸ்ட் 7 to 10 days அவங்களோட வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு குழந்தை 3 kgs பிறக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து 10%, அதாவது 300 grams கம்மியாவாங்க வித்தின் 7 to 10 days. அதுக்கப்புறம் வித்தின் 14 days அவங்களோட பர்த் வெயிட்டை அட்டைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சராசரியாக ஒரு நாளைக்கு 25லேருந்து 30 grams per day வெயிட் கெயின் ஆவாங்கங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு உங்களோட பிரெஸ்ட் மில்க் அடிக்வேட்டாக இருக்குன்னு அர்த்தங்க. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.